பாராட்டு கூட்டத்திற்கு திரளாக வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். கடந்த ஆண்டு இதே நாள் சிந்தித்து பாருங்கள். கடந்த ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த நாள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் ஊழல் ஆட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்த நாள் இந்த நாள். ஒரு இருண்ட நாள். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த நாள். ஓராண்டிற்கு முன்பு, கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசியல் சம்பவங்கள், அன்றாடம் செய்திகள், பரபரப்பான சூழல்கள், எங்கு சென்றாலும் தமிழ்நாடா என்று நம்மை பார்த்து கேலியாக கிண்டலாக பார்க்கின்ற ஒரு நிலை. டெல்லிக்கு சென்றால் என்னை பார்த்து முதலில் தமிழ்நாடா கேலியாக சிரிக்கின்ற ஒரு சூழல். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் நீங்கள் தான், மக்கள் தான். இல்லையே மிக மிக மோசமான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் 100 முறை அமைச்சர்களை மாற்றிய ஆட்சி. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் ஊழலுக்காக சிறைக்கு சென்ற ஒரு ஆட்சி. மிகப்பெரிய வெள்ளம் வந்து எதுவும் செய்யாத ஒரு அரசாங்கத்தினுடைய ஆட்சி. மக்களை பற்றி கவலை இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களா? இந்த தவறெல்லாம் உங்கள் மீதுதான். இந்த தவறு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு 5 ஆண்டு காலம் தேர்தல் வரும், நாங்கள் போட்டியிடுவோம், உங்களை அணுகுவோம். ஆனால் பாதிப்பெல்லாம் உங்களுக்குத்தான். நினைத்து பாருங்கள், 5 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைத்திருக்கிறீர்கள். கடந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் இன்று சாராய கடை எதிர்த்து நீங்கள் போராட அவசியமில்லை. தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் சாராய கடை வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை யாரால் வந்தது? ஒரே ஒரு மாற்றத்தை நீங்கள் கடந்த தேர்தலில் கொண்டு வந்திருந்தால், மே மாதம் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு, எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தால் மே மாதம், கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஒரே ஒரு சிறிய கையெழுத்தை நாங்கள் போட்டிருப்போம். என்ன கையெழுத்து? தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. ஒரு சின்ன கையெழுத்து, முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஒரு நடிகர், என்னுடைய இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான். நண்பர் ஸ்டாலின், நண்பர் ரஜினிகாந்த். நட்பு வேறு, அரசியல் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்கள் தேவையில்லை. காரணம், நடிகர்கள் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும். உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ தொடர்ந்து 50 ஆண்டு காலத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும். அது சாபக்கேடு, தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, வெட்கக்கேடு. எப்படி நீங்க 50 வருஷமா சினிமாக்காரங்களை நம்பி இருக்கிறீங்களா? அந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த காலத்தில், அப்போ வெகுளி மக்கள், படிப்பு அறிவில்லாத வாக்காளர்கள், தெளிவான சிந்தனைகள் இல்லாத மக்கள், சுலபமாக ஏமாற்றப்பட்ட மக்கள், எம்ஜிஆருடைய பாடல்களோ நடிப்பிலோ அவருடைய வசனத்திலோ ஏமாந்த மக்கள் அன்று வாக்களித்தார்கள். அன்று சினிமா நடிகர்கள் எடுபட்டது தமிழ்நாட்டில் அரசியல். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள். ஆனால் எதுவும் எடுபடவில்லை.
இன்று தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் இல்லை, நல்ல நிர்வாகிகள், நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை. தமிழ்நாடு doesn't need an actor, it needs a doctor. காரணம், இன்று தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது, ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, கடன் சுமையால் தத்தளித்து கொண்டிருக்கிறது, நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, ஊழல் பெருகிவிட்டது, சட்டம் ஒழுங்கு கிடையாது, நம்முடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய தன்மானத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம், சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்து இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு காப்பாற்ற போவது யார் என்றால் ஒரு மருத்துவர், நல்ல ஒரு டாக்டர். ஆக்டர் வேண்டாம், போதும். நடிகர்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், போதும். ஏன்னா அந்த காலத்தில் இளைஞர்கள் பெண்களை ஏமாத்தினது அது ஏமாந்துட்டாங்க. ஆனால் இந்த இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த நடிகர் எப்படி வந்தாலும் அது எடுபட போறதில்லை. யாரும் அரசியல் வரலாம், அது வேறு. எம்ஜிஆர் கேரளாவிலிருந்து வந்தார், ஆண்டுட்டு போனார். ஜெயலலிதா கர்நாடகாவில் வந்தாங்க, ஆண்டுட்டு போனாங்க. கலைஞர் ஆந்திராவிலேருந்து வந்தார், ஆண்டார். இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் வரணுமா உங்களுக்கு? ஏன் அவங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் தமிழனுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஜல்லிக்கட்டு, இதற்காக அப்போதான் ஏதோ கொஞ்சம் உணர்வு, தமிழன்ற உணர்வு வந்திருக்குது கொடுக்கலாம். இது தொடர்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். நீங்க நினைச்சீங்கன்னா யாரை வேணா தூக்கி வைப்பீங்க, யாரை வேணா போட்டு உடைப்பீங்க. அந்த திறமை, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா முதல்ல இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆதரிப்பதை நிறுத்துங்கள். அதனால இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்தம் கடன் பார்த்தீங்கன்னா 5,75,000 கோடி, 5.25 லட்சம் கோடி. ஒவ்வொரு தலையிலும் 79,000 ரூபாய் கடனில் வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு தலையிலும் இதை மீட்டெடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நிச்சயமாக முடியும். அது யாரால முடியும் என்றால் எங்களால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. ஐயா ஸ்டாலின் உங்களை பார்த்து எல்லாத்தையும் காப்பிடிக்கிறாரு. 8வது படிக்குது குழந்தை. ஏன்னா இந்த டூர் வாரத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்போ அவரும் அதை பார்த்து காப்பிடிக்கிறது. நம்ம சொன்ன முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு அவரும் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்றாரு. நம்ம இலவசங்கள் யாருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், அவரும் இலவசங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவக் கல்லூரின்னு, அதுவும் நாங்களும் ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்ல வேலை நாங்களும் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொன்னோம், அதை மட்டும் சொல்லலை அவர். இப்போ தூர் வாரிட்டு இருக்கோம், நாங்கள் தூர் வாரிட்டு இருக்கோம், அவரும் காப்பி அடிச்சுட்டு நாங்கள் தூர் வாரிட்டு இருக்கோம். சொந்தமாக சுயமாக உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அது முடிந்து விட்டது, காலாவதி ஆகிவிட்டது. திமுகவும் சரி அண்ணா திமுகவும் அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அது காலாவதியான ஒரு பொருள். எது? திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, போதும். இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனி நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால் இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த 2 கட்சியையும் ஒதுக்குங்கள். திமுக அண்ணா திமுக என்ற 2 கட்சியையும் ஒதுக்குங்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். நன்றி. Behind Woods Gold Medals Award, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கிற, இன்ஃபேக்ட் இந்தியாவில் நடக்கிற எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனோட ஒரு வித்தியாசமான அவார்ட் ஃபங்க்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் சேர்த்து ஒரு ஜூரி பார்த்து அதை அவார்ட் பண்ணுவாங்க, அதை ரேட் பண்ணுவாங்க, ரேட் பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க. பிஹைண்ட் வுட்ஸில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே
அந்த படத்தில் இருக்கிற திறமையான ஆக்டர்ஸ் ஒரு விச்சவர் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து எக்ஸல் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணி வச்சு அப்போலேருந்தே ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த வருஷத்துலேருந்து எல்லா கேட்டகரிஸ்க்கும் அவங்க நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் ஜூரி 15 மெம்பர் ஜூரிக்கு காட்டி அப்போ வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க யார் வினர் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு உண்மையான ட்ரூ அவார்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் சாங்ஸ் அண்ட் காமெடி அண்ட் மேக்கிங் இன் டு அ லாங் ஷோ அது எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ட்ரூ அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் திஸ் இயர். ஒரு அருமையான இன்விடேஷன் கார்டு கூட எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஐம் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் அட் த சேம் டைம் த கிளாமர் with which the award function has been conducted in the last 4 years. As an artist, நான் வந்து பெருமையாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவேன், ஒரு அவார்டுக்காக ஏங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற உறுதியாக நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். I am sure you will see how well all the artists are taken care of and feel so proud of being part of this fraternity during the Behind Woods Gold Medals Award. So please be there.